T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற தொடரின் 15வது லீக் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுக்கு 196 ரன்கள் குவித்தது. 197 ரன்கள் இலக்காக கொண்டு பின்னர் பேட் செய்த இங்கிலாந்து அணி வீரர்கள் 19 ஓவர்களில் 166 ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். கொழும்புவில் நடந்த மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 67 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 183 ரன் இலக்குடன் ஆடிய அயர்லாந்து அணி 16.5 ஓவர்களில் 155 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அகமதாபாத்தில் நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 2வது சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 187 ரன்கள் சேர்க்க தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணியும் 19.4 ஓவர்களில் 187 ரன்களுக்கு ஆட்டமிழந்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிப்பதற்காக நடைபெற்ற சூப்பர் ஓவரில் இரு அணிகளும் தலா 17 ரன்கள் சேர்க்க முடிந்ததால் அந்த ஆட்டமும் சமனில் முடிவடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது சூப்பர் ஓவரில் 24 ரன்கள் இலக்குடன் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 19 ரன்களை சேர்க்க முடிந்ததால் தென்னாப்பிரிக்கத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா நமீபியா அணிகள் இன்று மோதுள்ளன. இந்திய அணி இன்றைய போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறும் முனைப்பில் உள்ளது. இன்று நடைபெறும் மற்ற 2 போட்டிகள் இலங்கை அணி ஓமனையும் நேபாள் அணி இத்தாலியையும் எதிர்கொள்கின்றன.